வட மாநிலங்களில் இஸ்லாத்துடைய பேரை கெடுக்கிறதுக்காக எந்த அளவு முயற்சி எடுக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இப்போ பாருங்கள், இந்த லேடி வந்து புர்ஹா போட்டுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறா, பப்ளிக்கில் நின்றுக்கிட்டு ரொம்பவும் ஆபாசமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறா. கடைசியில் போலீஸுக்கு தகவல் போகுது. போலீஸ் வந்து பிடிக்கிறாப்புல. கடைசியில் பார்த்தா அவன் வந்து ஒரு ஆண், ஒரு சங்கி. அதாவது பெண்களுக்கு அதிகம் தெரிகிறது மாதிரி உள்ளே வந்து பலூனை வச்சுட்டு மேலே புர்ஹாவை போட்டு அங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு, அதாவது இஸ்லாத்து அந்த பாருங்கள், அந்த 2 பலூனு தான் உள்ளே இருந்துருக்கிறது. இதை வச்சுட்டு பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் மோசமானவங்க அப்படின்னு அவன் சித்தரிக்கிறானா. இது வந்து எவ்வளோ ஒரு மட்டரகமான ஒரு வேலை. இதனால் என்னடா அவங்களுக்கு கிடைக்க போகுது? இது மாதிரி ஒரு பெண்களை, இஸ்லாமிய பெண்களை இழிவுபடுத்துறதுனால உன் குடும்பத்து பெண்கள் இது மாதிரி கடைசியில் அப்படி தான் போவாங்க. ஏன்னா நீ இப்படி வந்து ஒரு இஸ்லாமிய பெண்களை வந்து அவமானப்படுத்தினாக்க உன்னுடைய குடும்பத்து பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுவாங்க. அதுதான் நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்குது நிறைய இடங்களில். ஓகேயா? அது வந்து அதாவது அப்படி நான் வந்து எல்லாரையும் சொல்ல, அப்படி பண்ணக்கூடிய ஆட்களை தான் சொல்கிறேன், சங்கிகளை தான். சங்கிகளுடைய வீட்டு பெண்கள் அதை முதல்ல ஒழுங்காக வச்சுக்கங்கடா கிறுக்கன்களா. அடுத்து மோடியை பற்றி ஒரு செய்தி பார்ப்போம். பைடனையும் ட்ரம்ப்பையும் ஒப்பிட்டு கேள்வி கேட்டுள்ளார்கள். ஆங்கிலம் புரியாமல் திருன்னு முடிச்சிருக்கிறார். ட்ரம்ப்போ இது உன் கேள்வி, ஆனால் நான் பதில் சொல்ல வேண்டி இருக்குதுன்னு சொல்லி கலாய்க்க மொத்த பத்திரிகையாளர்களும் சிரிக்கிறாங்க. கூட இவரும் சேர்ந்து கெக்க பிக்கன்னு இனிக்குது, மானத்தை வாங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் வந்திருக்குது. இந்திய பிரதமர்களுக்குன்னு ஒரு மரியாதை எப்போதுமே இருந்தது உண்டு. ஆனால் இவர் பதவியேற்றதுலேருந்து இந்திய பிரதமர் வெளிநாடுகளில் போய் அவமானப்படுறது தான் ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்ருக்குது. நேற்று பார்த்தோம், ஃப்ரான்ஸ் அதிபரோட கை குலுக்காமல் போனதை, அதை பார்த்தோம். இப்போ இங்கே வந்து ட்ரம்ப்பு இவரை வந்து அசிங்கப்படுத்துறதையும் பார்க்குறோம். Thank you very much. You and the president, you both spoke about combating ISIS. You both sounded very excited about this partnership upcoming. And I was curious, how much more confident are you with President Trump leading this country that there will be peace through strength and you will have a successful partnership with the United States versus with Biden's incompetence and weakness over the last 4 years? That's your question, but I'll answer it. I agree with you. Yeah, gross incompetence. மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லாதனால அவரால் சரியான பதில் சொல்ல முடியல. அமெரிக்கன் இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பக்கத்தில் மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லாதனால ஒரு திருன்னு முடிக்க ஆரம்பித்தோன்னையும் உடனே ட்ரம்ப் வந்து நீ பதில் சொல்லணும், முன்னாடி முடியல, அப்போ நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு இவரே பதில் சொல்கிறார். மீண்டும் நாடு கடத்தல். பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கும்போதே 119 இந்தியர்களை நாடு கடத்துகிறது அமெரிக்கா. 2 விமானங்கள் நாளை பஞ்சாப் வருகின்றன. ஏற்கனவே வந்து கை கால்கள்லாம் விலங்கிட்டு ஏதோ மிகப்பெரிய குற்றவாளிகளை போல் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நம்ம இந்திய அரசு ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்ல கேட்கல. அந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் 10 லட்சம்னு வீட்டில் இருந்த நகைகளை, நிலத்தை எல்லாத்தையும் அடமானம் வச்சு விற்றுட்டு அமெரிக்கா போயிருக்கிறான். அத்தனை பேரும் இப்போ திருப்பி வராங்க. அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன பண்ணுறது? இப்போது இவர் வந்து ட்ரம்ப்புக்கு இவர் ஆதரவு பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய சங்கிகளும் ஆதரவு கொடுத்தாங்க. அவர்கள் வந்து இது ஏதாவது ஆதரவாக, நம்ம இந்தியர்களுக்கு ஆதரவாக ஏதாவது பேசினாங்களா? ஏதாவது ஒரு சின்ன கல்லையாவது எடுத்து வச்சாரா மோடி? கிடையாது. அங்கே போய் கை குலுக்கிட்டு சிரிச்சுட்டு நிற்கிறாரு. அதான் வந்திருக்க செய்தியை பாருங்கள். பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கும்போதே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்கள் நாடு கடத்தல், மீண்டும் நாடு கடத்தல். பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கும்போதே 119 இந்தியர்களை நாடு கடத்துகிறது அமெரிக்கா. 2 விமானங்கள் நாளை பஞ்சாப் வருகின்றன. ஏற்கனவே இந்தியர்கள் கை கால்களில் விலங்கிட்டு நாடு கடத்தியதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இங்கே நம்ம தான் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்குறோம். ஆனால் அவர் ஒரு சின்ன துரும்பு கூட எடுத்து போடல.
அடுத்து ராமர் கோயில். அயோத்தி ராமர் கோயிலின் தலைமை பூசாரியான ஆச்சாரியா சத்யேந்திரர். உத்தரப்பிரதேசம் அயோத்தி ராமர் கோயிலின் தலைமை பூசாரியான ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் 87 பிப்ரவரி 12 அன்று உடல்நலக்குறைவால் காலமானார். இந்நிலையில் அவரது உடல் நேற்று சரையு நதியில் ஜலசமாதி என்ற பெயரில் ஆற்றில் வீசப்பட்டுள்ளது. இதை விட ஒரு ஆற்றை கலங்கப்படுத்துறதுக்கு வேறு ரூட்டே கிடையாது. இது அந்த மக்கள் புனித நதியாக அந்த சரையு நதியை பார்க்குறாங்க, கங்கை நதியை பார்க்குறாங்க. இந்துக்கள் ரொம்ப பேர் அந்த நதியில் வர தண்ணியை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. எப்படிப்பட்ட இந்த நதியில் போய் நீங்கள் உடலை எப்படி ஒன்று புதைக்கணும் இல்லை எரிக்கணும், ரெண்டும் இல்லாமல் இப்படி தண்ணியில் இறக்கி விட்டிங்கனாக்க அது அழுகி நாற்றம் எடுத்து அந்த தண்ணி பொல்யூஷன் ஆகுமா ஆகாதா? அதை சாப்பிடக்கூடிய அந்த மக்கள், குடிக்கக்கூடிய மக்கள் உடல்நலக்குறைவு எவ்வளோ ஏற்படும், எத்தனை பேர் இறந்து போவாங்க, இது தெரியாதா? இதுதான் சனாதன தர்மமா?